பேதுரு, யோவான், இயேசு கிட்ட இருந்த சீசர்கள்லாம் யாருன்னா கல்வி அறிவு அற்றவர்கள். ஆனால் அவர்கள் இவ்வளவு மேன்மையா வந்ததுக்கு காரணம் என்ன? இயேசு அவர்களோடு கூட இருந்ததுனால. இன்னைக்கு நீங்களும் மேன்மையா வர போறீங்க. அதுக்கு காரணம் இயேசு உங்களுக்குள் இருப்பதா. படிப்பு இல்ல, பணம் இல்ல, உறவு இல்ல, எதுவுமே இல்ல. இயேசுனுடைய சீடர்களிடத்துல தெரிஞ்சதெல்லாம் மீன் பிடிக்கத்தான் தெரியும், வேற எதுவுமே தெரியாது. அவர்களுடைய பெயர்கள் இன்னைக்கு கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் பிறக்க போற பிள்ளைகளுக்கு தான் வைக்க போறாங்க. காரணம் ஒன்னே ஒண்ணுதான், அவர்களோடு இயேசு இருந்தார். அவர்களோடு இயேசு இருந்தார். இன்னைக்கு உங்களுக்குள்ளே இயேசு இருக்கிறதுனாலதான் நீங்கள் எல்லாவற்றிலும் மேன்மையாக இந்த நாட்களிலே வாழப் போகிறீர்கள். அதுதான் பிதாவினுடைய சித்தம், அதுதான் பிதாவினுடைய விருப்பம். அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக தான் இயேசுவை உங்களுக்காக பூமிக்கு அனுப்பி, இயேசுவை உங்களுக்காக சிலுவையிலே அங்கே பிக்க கொடுத்து, இயேசுவை சிலுவையிலே உங்களுக்காக 6 மணி நேரம் நிர்வாணப்படுத்தி, அங்கே உங்களுக்காக இயேசுவை மரிக்க வைத்து 3ஆம் நாளிலே பிதாவாகிய தேவன் உயிரோடு எழுப்பியது எதற்காக என்றால், நீங்கள் இந்த பூமியிலே மேன்மையாக வாழ வேண்டும் என்பதற்காக, உங்களை மேன்மையாக வைக்க வேண்டும் என்பதற்காக, அந்த பிதாவுடைய திட்டம் இந்த பூமியிலே நிறைவேற வேண்டும் என்பதற்காக இயேசு உங்களை இன்றைக்கு தெரிந்து